ஓகே, நீங்க உங்க சம்பாத்தியம் எவ்வளவு? என்னோட salary வந்து 65,000 சார். MNC கம்பெனில ஒர்க் ஓகே, பண்றேன். 60,000 ரூபாய். உங்க கணவர்? அவருக்கு 50,000. 50,000 ரூபாய். ஓகே ஓகே, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில ஒர்க் பண்ணுறேன் சார், பிரைவேட்ல. உங்களை விட உங்க மனைவி அதிகமாக சம்பாதிப்பது உங்களுக்கு எந்த இடத்துல சின்ன ஈகோ ரைஸோ அல்லது வந்து ஒரு சின்ன ஹர்ட்டிங்கோ எங்க ஏற்படுது? இல்ல, இது சின்ன ஏட்டிங்லாம் இல்ல, ரொம்ப பெரிய ஏட்டிங்கா இருக்கு. காலையில எழுந்துல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம பார்ட்னர், ஐ மீன் வந்து எல்லாத்துலயுமே பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எல்லாத்துலயும் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ வந்து கடைக்கு போறதாகட்டும், இல்ல அவங்களுக்கு குக் பண்ணும்போது நம்ம ஏதாவது காய்கறி கட் பண்றதாகட்டும், அதெல்லாம் நம்ம பண்றோம் வச்சுங்களேன். இப்போ நம்ம அவங்களுக்கு செய்யறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நான் அவங்க இருந்து எதிர்பார்ப்பேன். அதாவது எனக்கு தேவையான ஸ்நாக்ஸோ இல்ல லஞ்சோ கட்டுறதுல அவங்க வந்து அவங்க ஒர்க்கை மட்டும் பார்த்துக்கிட்டு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கடைசியில் நானே என்னோட டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் அந்த சேலரி டிஃபரன்ஸ். கண்டிப்பா உங்க கணவரை காட்டிலும் 10,000 அதிகமா சம்பளம் வாங்குறீங்க. அப்படி வாங்குறதுனாலயே நீங்க வந்து வீட்டுல இருக்க எல்லா பொறுப்பையும் கை கழுவி உங்க கணவரோட பொறுப்பை அவர் வந்து டெய்லி எல்லாம் பண்ண மாட்டார் சார். ஒர்க் ஒரு நாள் 2 நாள் பண்ணிருப்பாரு. அததான் அவர் வந்து சொல்றாரு, டெய்லி பண்ண மாட்டாரு. அது எப்படி டெய்லி பண்ணாத ஒருத்தர் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லுவாரு? ஒர்க் ஷேர் பண்ணும்ல சார். நானும் போறேன் அவர் வந்து ஏதோ அந்த அளவுக்கு ஒரு வெஜிடபிள் கட் பண்ணி கொடுக்கணும்னு திரும்பி பார்த்தா கூட ஆள் இருக்க மாட்டாரு. கரெக்டா மாடிக்கு போயிடுவாரு. நான் சமைக்கிற டைம் மாடிக்கு போயிட்டாரு. முடிச்சதுக்கு அப்புறம் தான் வருவாரு. அவருக்கும் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி ஃப்ரூட்ஸ் வைக்கணும். ஒவ்வொரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் வைக்க மறந்துடுவேன். வந்து திட்டுவாரு, ஃப்ரூட்ஸ் வைக்கலையேன்னு. இதுக்கு வேலையை விட்டு நின்னுடு, வேலைக்கு போறதுனால தான் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி பேசுவாரு. ஃப்ரூட்ஸ் வைக்கிறதா வேலையை விட்டு நிக்க சொல்றாங்க. ஆமா. இப்போ உங்களோட ஃபேமிலி பொருளாதாரத்துல உங்களால என்னெல்லாம் சப்போர்ட் ஆகுது? உதாரணத்துக்கு நான் பைக்கோட இஎம்ஐ நான் தான் கட்டுறேன், அல்லது வீட்டோட ஹோம் லோன் நான் கட்டுறேன், இந்த மாதிரி தான் ஒன்று இருக்கும்ல. பாதி ஹோம் லோன் கார் லோன் எல்லாமே 2 பேருமே ஷேர் பண்ணி தான் சார் கட்டுறோம். இப்போ நீங்க அப்படி இருக்கப்ப நீங்க எதை நம்பிக்கையில நீ வேலையை விடுன்னு சொல்றீங்க? இல்ல, இப்போ ஆக்சுவலா என்னால வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஈகோ தான் சொல்ல போனா ஓப்பனா. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, இப்போ எல்லா வீட்லயுமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படிங்கறதுல காமனா ஒர்க் பண்றாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஓப்பனா சொன்னா திமிர் ஆயிடுது. நீங்களே உங்களுக்கு ஈகோன்னு சொல்லிக்கிறீங்க, அடுத்து அவங்க வேலைக்கு போனா அவங்களுக்கு ஈகோ வந்துருதுங்கிறீங்க. இல்ல சார், வேலைக்கு போறதுனால தானே இந்த பேச்செல்லாம் வருது. அதனாலதான் நம்ம ஹேட் ஆகுறோம். அதனால ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வருது. அவங்க வேலைக்கு போகலாம், அவங்க வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்டு போறேன் அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, எனக்கு அவங்களுக்கு ஒரு பாண்டிங்கே எனக்கு கட்ட வர மாதிரி இருக்கு சார். அவங்க பாட்டு தனியா இருக்கிற மாதிரி, இல்ல நான் பாட்டு ஏதோ தனியா வீட்டுல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி, இப்ப இப்படி வச்சுக்கோங்க. இப்போ உங்களை காட்டிலும் உங்க மனைவி 10,000 அதிகமா சம்பளம் வாங்குறாங்க. இப்போ உங்க மனைவி வந்து வேலைக்கு போட்டு நீங்க வீட்டுல இருந்து பாத்துக்கலாமே? இல்ல, அது பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? நான் குடும்ப தலைவனாச்சே, நான் உழைச்சாகணும்ல. அவங்க யாரு? அதான் சார், குடும்ப தலைவர் வீட்டை பாத்துக்கிட்டோம். இல்லங்க, அதான் இப்ப இதுக்கு தான் நான் கேட்டேன். சார் மைண்ட் செட் வெளியே வரணும் தான் கேட்டேன் நான். சார் இல்ல சார், உண்மை அதான், நான் தான் ஒத்துக்கிறேனே. அவங்க வீட்டுல இருந்தா அவங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்க. நீங்க ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிச்சீங்கன்னா, என் குடும்ப நலன் முக்கியம், நானும் என் மனைவி மூஞ்ச பாத்துக்கிறதே முடியல, நான் வேற எங்கேயும் இருக்க மாதிரி இருக்கு, அவ வேற எங்கேயும் இருக்க மாட்டேங்குன்னு தத்துவம் பேசுற மாதிரி ஆரம்பிச்சீங்க. கடைசி எங்க வந்து முடிச்சீங்கன்னா, அவ வேலைக்கு போக கூடாது, நான் வீட்டுல இருந்து பாத்துக்கணும். இது ஆனாதி.